ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு குதிரவாளி அரிசி பாசிப்பருப்பு, வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்து பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு குதிரவாளி அரிசிக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடுகு, மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருங்க. இதுலேயே பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், பெருங்காயம், இஞ்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை ஒரு கைப்பிடியெல்லாம் போட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், தேவையில்லைன்னு விட்டுக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். தண்ணி கொதி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். எல்லா அரிசியும் போட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் ஹையில் வச்சுக்கலாம், 1 விசில் சிம்மில் வச்சு இறக்கிடலாம். குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுங்க. நம்ம பொங்கல் பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான குதிரவாளி அரிசி பொங்கல் ரெடி. நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்தளவு குலைவாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 6 நாளும் கெட்டிமாகாமல் நல்லாயிருக்கும். வேர்க்கடலைக்கு பதில் முந்திரி கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை இருந்தால் போட்டுருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.